அதிமுகங்கிறது ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிற கட்சி. அதுக்கு எதிர்காலங்கிறதே கிடையாது. எதிர்காலத்தில் அந்த கட்சியெல்லாம் ஒரு அமமுக, தேமுதிக மாதிரி ஒரு லற்றுப்பேடு கட்சியாக மாறுவதை தவிர ஒரு வழி இல்லை. அதனுடைய வீழ்ச்சிங்கிறது நம்ம எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியுது. காரணம், எடப்பாடி என்கிற ஒரு ஆளுமை திறன் இல்லாத ஒரு கையில் அந்த கட்சி சிக்கியிருக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் எடுத்த தவறான முடிவு, பாஜகவோடு கூட்டணி, இது எல்லாமே அந்த கட்சியை ஒரு வீழ்ச்சி பள்ளத்தில் தள்ளிடுச்சு. இன்னொரு பக்கம் தாவேகாங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருப்பது தெரிந்து பல பேர் அந்த கட்சியை நோக்கி படையெடுக்கிறாங்க. அதில் சிவி சண்முகம், விஜயபாஸ்கரும் அடக்கமாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, தாவேகாவுக்கு எதிர்காலம் இருக்குது. இப்போயே துண்டை போட்டுருவோம், நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், காலத்தை ஓட்டலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் இப்படிப்பட்டவர்களை அந்த கட்சிக்குள் சேர்ப்பது தாவேகாவுக்கு நல்லதா அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் அவர்கள் யோசிக்க. என்ன காரணம், இவர்கள்லாம் அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள். இவங்களை உங்கள் கட்சியில் வச்சுட்டு நீங்கள் எப்படி நல்லாட்சியை கொடுக்க முடியும்? விஜயபாஸ்கருடைய குட்கா ஊழலை யாராவது மறக்க முடியுமா?